மாமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாபலிபுரம் கற்கோவில்கள் பற்றி தான் நம்முடைய நிகழ்ச்சியே. அதற்கு முன்பாக கற்கோவில் எப்படி ஆரம்பித்தது, குடைவரை கோவில்கள்னா என்ன, அங்கே அதை ஆரம்பித்தவர்கள் யார், பாண்டியர்களா பல்லவர்களா, இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு வரோம். அதற்கான பதில்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் திரு கோபு அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போ இந்த குடைவரை கோவில்கள் பற்றி சொல்லும்போது, இப்போ முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சங்க காலத்திலயும் கோவில்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி. கற்கோவில் கட்டுமானம் அப்படிங்கிறது சமகாலத்துல பல்லவர் பாண்டியர்கள் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு எது இன்ஸ்பிரேஷனா இருந்தது? பொதுவா நான் படித்த வரைக்கும் என்னன்னா, வட இந்தியால பௌத்த சைத்தியங்கள்லாம் ஆரம்பிச்சாங்க, ஜெயினர்கள் உருவாக்குறாங்க. அதே போல குப்தர் காலங்கள்ல கோவில்கள், குறிப்பா உதயகிரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா? இல்ல அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சுட்டாங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மிக பழமையான குடைவரை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் சொல்லப்பட்ட இந்த பிள்ளையார்பட்டி, மகாபலிபுரம், மலையடிக்குறிச்சி இதுதான் சொல்லணும். ஓகே. ஆனால் சங்க காலத்திலேயே சமணர்கள், பௌத்தர்கள், இன்னும் மற்ற மதத்து முனிவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய குறிப்பாக சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் அவர்களுடைய புத்தரும் சரி, அந்த 24 தீர்த்தங்களுக்கும் சரி, அந்த மதத்தில் வந்தவர்களை, அதாவது துறவரம் பூண்டவர்கள் சாத்துர்மாசியம் என்று 4 மாசத்தை சொல்லப்படுது. மழைக்காலங்கள் வடக்கில் குறிப்பாக அந்த 4 மாசங்கள் நீங்கள் மற்ற நாள்லாம் போய் ஊரில் போய் பிச்சை எடுக்கலாம். அந்த 4 மாதம் நீங்கள் ஊருக்கே போகக்கூடாது, ஊருக்கு வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்காங்க. அதை பின்பற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற மலைப்பகுதியில் இயற்கையான குகை எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல போய், ஏன்னா அவங்க வீடு கட்டக்கூடாது, இது கூட எதுவும் சொந்தமே வச்சோம் துணியே வச்சிருக்க மாட்டாங்க. புத்தர்களாவது ஒரே ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க. சமணர்கள், ஆரம்ப கால சமணர்கள் திகம்பர சமணர்கள்னு ஆடை கூட போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஊருக்கு வெளியில காட்டு பக்கமா மலை பக்கமா போய் மழைக்கு மட்டும் கொஞ்சம் இதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாறை ஓரமாக எங்க கொஞ்சம் அப்படி மூடின மாதிரி ஒரு பாறை இருக்கும், அங்க போய் அடைக்கலம் புகுந்து அங்க இருந்தாங்க. மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள புனிதமானவர்களை நாங்க தேடி போறோம்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சரி ஆரம்ப காலத்தில் நடந்திருக்கு. இது தென்னகத்துலையும் நடந்திருக்கு, வடக்குலையும் நடந்திருக்கு. சரியா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பேசின வீரசிகாமணி இருக்கு இல்லையா, வீரசிகாமணியில் இப்போ பாறையில் தளத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஆனால் அந்த பாறை ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கு. அந்த குன்றுக்கு மேலே போனீங்கன்னா, நல்லா தள்ளி போகணும், கொஞ்சம் கஷ்டமான பாதை. அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு இயற்கை ஒரு பாறை அப்படி ஓவர் ஹேங்னு சொல்லுவாங்க, அப்படி நீட்டிக்கிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 2 ஆள் அப்படி 3 ஆள் அப்படி குனிஞ்சுட்டு போய் வெயில் மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தங்கிக்கலாம். நேச்சுரல் இயற்கையான ஒரு இது இருக்கு. கேவ்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு பாறை அப்படி நீட்டிட்டு இருக்கு. சன்ஷேட் நம்ம நீட்டுறோம் இல்லையா, ஷெல்டர் மாதிரி. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வெறும் பாறையில படுத்திருக்காங்க. பிற்காலத்துல இது கல்வெட்டு இருந்தது, கல்வெட்டு கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு பல இடங்கள்ல. சில பேர் மக்களே வேண்டலிசம் பண்ணி அழிச்சிருக்காங்க. அங்க இந்த மாதிரி வணிகர்களோ அவர்களுடைய பக்தர்களோ இல்லை மன்னர்களோ செதுக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா படுக்கிறதுக்கு படுக்கை மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வழவழப்பாக தடவி கொடுத்து சமண படுகைன்னு சொல்லப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் புத்தர் சம்பந்தப்பட்டது எதுவும் கிடைக்கல, இந்த மாதிரி சமணர்கள் சம்பந்தப்பட்டதான் நிறைய கிடைச்சிருக்கு. குறிப்பா மதுரை சுத்தி குறிப்பா மாங்குளம் என்ற இடத்துல இருக்கிற ஒரு கல்வெட்டு, ஒரு நெடுஞ்செழியன் ஒரு பேருக்கு இது மன்ன நெடுஞ்செழியனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அங்க ஒரு சமண துறவி 57 நாட்கள் சனம் நோற்று அவங்க வடக்கு நோக்கி பட்டி கிடந்து உயிர் துறப்பாங்க. அதை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு கல்வெட்டு, பழைய பிராமி கல்வெட்டு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. சமணர் மலைன்னு ஒன்று இருக்கு. ஆனைமலையிலேயே பக்கத்துல நரசிம்மர் கோயில்ல இருந்து ஒரு 100-150 அடி போனீங்கன்னா சில சமண சிற்பங்கள் இருக்கும். அங்க சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பல இடங்கள் அங்கே இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே மாதிரி செஞ்சி பக்கத்தில் நிறைய இருக்குது. இங்கே செஞ்சி பக்கத்தில் சமணம் ரொம்ப பலமாக இருந்தது. ஸோ அவங்களுடைய இதில் நீங்கள் போனீங்கன்னா, காரில் நீங்கள் போனீங்கனாலே, இப்போ ஒரு பஸ்ஸில் போனீங்கன்னாங்க அங்கே சமணர் குகைன்னு 4 இடத்துல போட்டிருப்போம். படுகை தான் இருக்கும், குகையெல்லாம் இருக்கும் கட்டாயம். ஸோ இவங்களுடைய ஆரம்ப கால அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இது குடை கிடையாது, இயற்கை குகையான இருக்கிறது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி, இது இந்திய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இப்படி இருக்கு.
நம்ம புகழ்பெற்ற அஜந்தா குகைகள் இந்த மாதிரி தான் ஆரம்பித்த குகையா இருந்திருக்கும். பட் அந்த நிறைய அந்த அஜந்தா குகையில போ மக்கள், அந்த பிக்ஷுக்கள், ம். அந்த துறவறம் பூண்டவர்கள் போனதுனால அங்க இருக்கிற பணக்காரர்களும் மன்னர்களும் அவர்களுக்கு குறிப்பா அந்த அஜந்தால வாக்காட்டக்க மன்னர்கள் வந்து குடைவரை கோயிலாக உருவாக்கி விகாரங்களே அதாவது வந்து தங்கும் கோயில், ஒரு முழு கோயில், சைத்தியம்னு சொல்றது, ஒரு ஸ்தூப்பா இருக்கும், தூண் மாதிரி இருக்கும், புத்தருக்கு தூண் மாதிரி இருக்கும். அந்த தூணோட அமைத்து புத்தருடைய பல சிற்பங்கள் எல்லாம் வைத்து அதுல ஓவியங்கள் எல்லாம் தீட்டி, விகாரம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பள்ளிக்கூடம். அவங்க வந்து ஒரு குரு ஒருத்தர் இருப்பாரு, மாணவர்களுக்கு போதிப்பாரு, எல்லாருமே துறவணும் கொண்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, தானம் கொண்டு வருவாங்க, துணி கொண்டு வருவாங்க, ஏதாவது கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல கல்வெட்டெல்லாம் இருக்கு. ஆனா அஜந்தாவுக்கு முன்னாடியே பாம்பேலேயே போனீங்கன்னா கன்ஹேரின்னு ஒரு இடத்துல, நீங்க உதயகிரின்னு சொன்னீங்க, ஒரிசால உதயகிரின்னு ஒரு இடத்துல சமணர்களுக்காக இயற்கை சமணப்படுகளையும் இருக்கு, குடைவரை கோயிலும் இருக்கு. குடைவரைங்கிறது வந்து கல்லை உளியாலையும் சுத்தியாலையும் செதுக்கி ஒரு கட்டமைப்பு செய்யப்பட்ட ஒரு இடம். சரியா? அது ஒரு கோயிலாக இருக்கலாம், அது தங்கும் விகாரமாக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சும்மா வெறும் சிற்பமாக இருக்கலாம், புடைப்பு சிற்பமாக இருக்கலாம். இதையெல்லாம் செஞ்சிருக்காங்க. இது பரவலாக இருக்கு. இதுல மிக பழமையானது சொல்லப்படுறது வந்து நம்ம சம்ராட் அசோகர்னு மௌரிய மன்னர் சொல்றோம் இல்லையா, தூண் நட்ட அசோகர் சொல்றோம் இல்லையா, அந்த அசோகர் வந்து பீகார்ல புத்தகயான்னு சொல்றோம்ல, புத்தகயால இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பராபர் மலைகள்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில பௌத்தமும் இல்ல சமணமும் இல்ல, ஆஜீவிகம்னு அப்போ ஒரு மதம் இருந்திருக்கு. ஆஜீவிகத்த மதத்துக்காக லோமச ரிஷி, சுதாமா ரிஷின்னு 2 ரிஷிகள் இருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க பேர்ல அந்த 2 குடைவரை கோயில் இருக்கு. அவருடைய கல்வெட்டு பிராமியில, பழைய பிராமியில அவருடைய கல்வெட்டு இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் இதுதான் இந்தியாவின் மிக பழைய குடைவரை கோயில், அதாவது இயற்கை சொல்லலான குடைவரை, ஒரு மன்னராலேயோ ஒரு யாரால வெட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. பீகார்ல இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு, ராஜ்கீர்னு இடத்துல இருக்கு. முக்காவாசி எல்லா தீர்த்தங்களும் சரி, புத்தரும் சரி, இன்னைக்கு நம்ம பீகார்னு சொல்ற இடத்துல பிறந்தவங்க தான். ஜார்க்கண்ட்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதுவும் சேர்ந்து இருந்த இடத்துல, அந்த ரெண்டும் சேர்ந்து இணைந்த மாகாணத்துல தான் அவங்க 24 தீர்த்தங்களும், புத்த மதத்தை சார்ந்த தீர்த்தங்கர்களும் சமண மதத்தை சார்ந்த தீர்த்தங்களும் புத்தரும் பிறந்தது அந்த பீகார் மாவட்டம். ஆனா அதே போல் மகாராஷ்டிரால, குஜராத்ல எங்க மலை இருக்கோ பல இடங்கள்ல இந்த மாதிரி வந்து குடைவரை, கர்நாடகால இங்க எல்லா இடத்துலயும் பல இடத்துல, பாதாமிக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோ, வாதாபின்னு போடுறோம், சாளுக்கியோட தலைநகராங்க, அங்க போனீங்கன்னா அங்கேயும் வந்து புத்தருக்கு குடைவரை கோயில் இருக்கு, சமணர்களுக்கு குடைவரை கோயில் இருக்கு, எல்லாம் இன்னும் பார்க்கலாம். முதல் நூற்றாண்டு, கிபி முதல் நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டு அந்த சொல்ற காலத்துல பௌத்த சமணருக்கு தாண்டி சிவனுக்கு, விஷ்ணுவுக்கு, துர்கைக்கெல்லாம் கூட கோயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குடைவரை கோயில்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது பல இடங்கள்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாதவாகன மன்னர்கள் குறிப்பாக மகாராஷ்டிரால, கர்நாடகால அங்கங்க பண்ணியிருக்காங்க. வாதாபி நம்ம சாளுக்கியர்களுடைய தலைநகராக இருந்தது, பாதாமி இன்னைக்கு சொல்ற ஊர் அது. அங்க வந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே குடைவரை கோயில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துல, இன்றைக்கு இருக்கிற ஆந்திர பிரதேசத்துல விஜயவாடா பக்கத்துல மொகல்ராஜபுரம் அந்த மாதிரி சில இடத்துல அங்க வந்து இக்ஷவாக்கு, விஷ்ணு குண்டினா அந்த மாதிரி சில வம்சங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த ஒரு வம்சத்துடைய இளவரசியை தான் மகேந்திரவர்ம பல்லவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த மகேந்திரவர்மன் தன்னுடைய பாட்டனார் வீட்டுக்கு அங்க போகும்போது அந்த குடைவரை கோயிலை பார்த்து ஆர்வமுற்று, இன்னைக்கும் குண்டூர் பக்கத்துல போனீங்கன்னா 4 மாடிக்கு ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்கு, குண்டூர் என்ற ஊருக்கு கொஞ்சம் வெளியில. அங்க ஒரு விஜயவாடாக்கும் குண்டூருக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போனீங்கன்னா 4 மாடிக்கு ஒரு 4 அடுக்கு மாறி ஒரு கோயில் ஒன்று இருக்கு. சமணமா பௌத்தம்? அது ஒரு சில பேர் வந்து புத்தர் கோயில் இருந்தது, இப்போ விஷ்ணு கோயில். இப்போ இன்னைக்கு இருக்கிறது விஷ்ணு பள்ளிகொண்ட பெருமாளுடைய விஷ்ணு கோயில் தான் ஒன்று இருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு சில பேர் வந்து அது வந்து புத்தருடைய சிற்பம் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது சரியா தப்பா எனக்கு தெரியாது, ஆர்வலர்கள் சொல்லணும். ஆனா எல்லா கோயிலும் அந்த காலத்துல நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க பல கோயில் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 4 மாடிக்கு கோயில் பண்ணியிருக்காங்கன்றதுக்கோசரம் இதை ஒரு நாள் சொல்றேன். ஆனா அந்த மாதிரி ஆமா, அந்த வம்சங்கள்ல நிறைய பண்ணியிருக்காங்க.
ஸோ மகேந்திரவர்ம பல்லவன் அதை பார்த்து ஆர்வப்பட்டு தமிழ்நாட்டிலையும் இந்த கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு கருத்து ஆரம்பிச்சு அவர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் மண்டகப்பட்டுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்கு, மகேந்திர பல்லவனுடைய கல்வெட்டு இருக்கு. இது சமஸ்கிருதத்தில் இருக்கு. மகேந்திரனுடைய கல்வெட்டு எல்லாமே சமஸ்கிருதத்தில். ஒரே ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் வல்லம்னு ஒரு குடைவரை கோயில் இருக்கு. அங்கே அவருடைய குறுநில மன்னர் வயந்த பிரியன் ஒருத்தருடைய கல்வெட்டு இருக்கு. மற்ற எல்லா கல்வெட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கு, அவர் எழுதிய கல்வெட்டு. இந்த கோயிலில் ஒரு கல்வெட்டில் என்ன எழுதுறாருன்னா, சமஸ்கிருதத்தில் ஒரு 4 வரிக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஏதத் அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் மசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபித்த நிருபேன பிரம்மேஸ்வர விஷ்ணு லக்ஷிதாயத்தனம் அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. அந்த குடைவரை கோயில் நீங்க பாத்தீங்கன்னா 3 கருவறை இருக்கு. அதுல 3 கருவறையும் காலியா இருக்கு. சரியா? அந்த 3 கருவறைக்கும் வாசல்ல ஒரு 4 தூண் இருக்கு. அந்த 2 தூண் இருந்து அந்த பாறையுடைய முகப்புல இந்த பக்கம் வந்து சிவனுடைய துவாரபாலகன் மகாகாலன் என்ற சொல்ல கதையை வைத்துக் கொண்டு ஒருத்தன் ஆஜானுபாகுவா நிக்கிற ஒரு துவாரபாலகனும், இன்னொரு பக்கம் கருடன் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு. அதாவது என்ன, ஒரு சிவதுவாரபாலகன் கருடன் 2 பேரும் இப்படி நிக்கிறாங்க. பிரம்மேஸ்வர விஷ்ணு, பிரம்மா ஈஸ்வர விஷ்ணு 3 பேருக்கும் இந்த கோயிலை எழுப்பினான் அப்படின்னு. அது யார் எழுப்பினான்? விசித்திர சித்திர என்ற நிருப்பேனா நிருப்பனா ராஜா, நரபதி, நிருப்ப அப்படின்னா ராஜா. ராஜா விசித்திர சித்தனால். இந்த விசித்திர சித்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லாவரம் கல்வெட்டுலயும் திருச்சி கல்வெட்டுலயும் பாத்தீங்கன்னா மகேந்திரன் தெரியும். ஏன்னா மகேந்திரனுடைய பல பேர்ல விசித்திர சித்தன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் அசுதம்னு 4 வார்த்தையை சொல்றான். இஷ்டகம்னா கல், செங்கல். அனிஷ்டகம்னா செங்கல் இல்லாமல், துருமம்னா மரம், அத்ருமம்னா மரம் இல்லாமல், லோகம்னா இரும்பு போன்ற உலோகம், அதான் லோகம். அலோகம்னா உலோகம் இல்லாமல். சுதம் அப்படின்னா சுதை அப்படிங்கிறத குறிக்கிறது, அதாவது சுண்ணாம்பு கலவைன்னு சொல்றது. அசுதம்னா சுதையும் இல்லாமல், அதாவது செங்கல் இல்லாமல், மரம் இல்லாமல், சுதை இல்லாமல், உலோகம் இல்லாமல் விசித்திர சித்திரன் என்ற மன்னன் பிரம்மா ஈஸ்வரன் விஷ்ணு மூவருக்கும் கோயில் கட்டினான் அப்படின்னு ரொம்ப விசித்திரமான ஒரு பேரை வச்சு ஒரு தலைப்பு கொடுத்து அந்த கோயில் கட்டிருக்கான். இப்போ இதுல என்ன சொல்றாங்க மக்கள், இதுக்கு முன்னாடி எல்லாரும் செங்கல்லையும் மரத்திலையும் கோயில் கட்டியிருந்தாங்க, இவன் வந்து புதுமையாக யோசித்து இப்படி பண்ண. ஆனா நான் தான் முதல்ல கட்டினேன்னு சொல்லல, இந்த கோயிலை நான் இப்படி கட்டினேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கான். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு மகேந்திரவர்மனே ஒரு 7-8 குடைவரை கோயில் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மகாபலிபுரம் இந்த மாதிரி கோயில்கள் நம்ம பார்க்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 800 வருஷம் அசோகன் வரைக்கும் இந்தியா முழுக்க இந்த குடைவரை கோயில்கள் இருக்கு. சூப்பர் சூப்பர். அப்போது அருமையாக இந்த குடைவரை கோவில் கட்டுமானங்கிறது ரொம்ப நாளாக எனக்கு இருந்த கேள்வி தான். தமிழ்நாட்டிலேருந்து தனியாக தோன்றியதா அல்லது இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ மாடல்லாம் வந்து வடநாட்டில் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு நீளமான ஒரு பெரிய பதில் கொடுத்துருந்தீங்க. ஒன்று சேர்த்துக்கலாமா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்து கிராமத்திலேயோ இல்லை நகரத்திலேயோ இல்லை ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா, ஒரு புலி வருது இல்லை திருடங்க ராத்திரி வராங்க கொள்ளடிக்கு வந்தாங்கன்னா, அவங்களை தடுத்து யாராவது ஒரு வீரன் வந்து சண்டை போட்டு அந்த கலவரத்தில் இறந்து போயிட்டான்னா அவன் நடுக்கல்னு வைக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இந்த நடுக்கல்ல வந்து கருங்கல்ல வச்சு அதுல வந்து கல்வெட்டு, மன்னர்கள் பேர்லயே கல்வெட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கல்லுக்கு வந்து மரணத்தை தொடர்பு விட்டுறதுனால கல்லுக்கு ஒரு புனிதம் இல்லாத மாதிரி ஒரு மக்கள் நினைச்சிருக்காங்க. அது இந்த பீரியட்ல கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. ரைட் ரைட், நல்ல சொன்னீங்க. இன்னும் குறிப்பாக நம்ம இப்போ தான் ஒரு இன்ட்ரோவே முடிச்சிருக்கோம். அடுத்ததான் மகாபலிபுரம் பற்றிலாம் நம்முடைய கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் தொடர்ந்து கேட்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.